மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தமிழ் உலக சங்கத்தினுடைய துணைத் தலைவர் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் பர்வீன் சுல்தான் அவர்களுடைய ஏற்பாட்டில் ஏறத்தாழ வருகின்ற 22ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் 38 மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகள், அதேபோன்று ஈழத்திலிருந்து ஏறத்தாழ 13 பிள்ளைகள், நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இவர்களெல்லாம் அழைத்து மேடை பேச்சு சார்ந்திருக்கின்ற, ஆளுமை திறன் சார்ந்திருக்கின்ற ஒரு பயிற்சியினை, ஒரு பயிலரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனுடைய தொடக்க நிகழ்வாக இன்றைக்கு அந்த நிகழ்வுகளை நானாக இருந்தால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்வேந்தர் ஐயா, சுகி சிவம் ஐயா அவர்களெல்லாம் இன்றைக்கு கலந்து கொண்டு இதை தொடங்கி வைத்திருக்கின்றோம். பல்வேறு விதமான ஏறத்தாழ 18க்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆளுமைகள் இதில் கலந்து கொண்டு நம்முடைய மாணவ சமுதாயத்திற்கு, இளைய சமுதாயத்திற்கு மேடை பேச்சு சார்ந்திருக்கின்ற ஒரு பயிற்சி, ஆளுமை திறன் சார்ந்திருக்கின்ற பயிற்சிகள் எல்லாம் வரக்கூடிய ஆளுமைகள் ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபீல்டுலேருந்து வரக்கூடியவங்க. ஸோ அந்த ஒரு யதார்த்த நிலையில் தங்களுடைய பேச்சுக்கள் எப்படியெல்லாம் அமைந்தது என்கின்ற தங்களுடைய அனுபவத்தை பிள்ளைகளிடம் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இது கண்டிப்பாக இருக்கும். ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்வை பொருத்தமான இடத்தில், பொருத்தமான ஊரில் இன்றைக்கு நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் பெருமையாக கருதுகின்றோம். அதுவும் குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள் இங்கே தங்கியிருந்து இங்கே உண்டு இந்த பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இவர்களிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற அந்த பேச்சாளர்களை கொண்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்களை, இளைய சமுதாயத்தை அழைத்து ஒரு தூதுவர்களாக இவர்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வும் வருங்காலத்தில் நடைபெறும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் உண்டு. அதுவும் எங்களுடைய பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மேடை பேச்சு என்பது பேச்சு மட்டுமல்ல, எப்படி ஒரு தன்னம்பிக்கையை, அவங்களுடைய அகாடமிக் குரோத்துக்கு அது எந்த அளவுக்கு அது உந்துதலாக இருக்கப் போகின்றது என்கிற விதத்தில் இது கண்டிப்பாக இது அமையும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கின்றது. இந்த நல்ல ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கின்ற இயக்குனர் பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்தோம். அரசியலையும் சரி, அதே போல சமூகம் சார்ந்த சிந்தனையில் பேசக்கூடிய இந்த பேச்சாளர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக தான் சார். மாதிரி பேச்சாளர்கள் உருவாவதற்கான நம்ம என்ன சார் முடியல? உங்களுக்கே தெரியும், அரசியல் சார்ந்து சொல்லணும்னா எங்களுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் சார்ந்திருக்கின்ற இளைஞரணி சார்பாக ஏறத்தாழ 182 பேர்களை தயார் செய்திருக்கிறார். அதுவும் ஜஸ்ட் லைக் தான் தயார் பண்ணல. ஏறத்தாழ 10,000க்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பித்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேர்வு செய்யப்பட்டதான் 182 பேச்சாளர்கள். நீங்கள் சொல்ற மாதிரி சமூகம் சார்ந்து பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கின்ற நாட்டு நடப்பை சொல்லக்கூடிய அளவிற்கான அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய இளம் பேச்சாளர்கள் அவர்களாம் இன்னைக்கு உருவாகி இருக்கிறார்கள். அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு ஒரு நட்சத்திர பேச்சாளர்களாக மாறிட வேண்டும். அதே போன்று இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த பயிலரங்கம் 7 நாட்கள் 27ஆம் தேதி முடிவடைந்த பிறகு இவர்களும் ஒரு நல்ல பேச்சாளராக சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை, இன்னைக்கு நாங்கள் பேசும்போது சொன்ன மாதிரி தான், பகுத்தறிந்து பார்க்க வேண்டும் எந்த ஒரு செய்தியையும் என்று சொல்லுகின்ற அளவிற்கான பேச்சாளர்களாக உருவாகிறார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பொதுவாக பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் அங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் கொடுக்கறது வழக்கம். குறிப்பாக மழை பெய்யும் பொழுது தண்ணி ஏதாச்சும் தேங்குச்சுன்னா இமீடியட்டாக கிராம பகுதியாக இருந்தால் அங்கே இருக்கின்ற பிடிஓ மூலமாக அங்கே இருக்கின்ற பம்புகளை வைத்து அந்த தண்ணிகளை உடனடியாக அகற்றிட வேண்டும். ஏற்கனவே ஒரு ஆழ்துளை மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக அதை மூடி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். மழை பெய்யும் போது எலக்ட்ரிசிட்டி சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கவனம் ரொம்ப தேவை. ஏன்னா ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சுவிட்ச் போர்ட்லேருந்து கூட நம்ம ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி பாய்ஞ்சிடக்கூடாதுங்கிற அளவிற்கு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஏற்கனவே எப்போதுமே இந்த மழை காலத்தில் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக இந்த விடுமுறை என்று வரும்பொழுது அந்தந்த கலெக்டர்ஸ் கிட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கலெக்டர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டோம் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் என்ன சொல்லுது, பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லுது என்பது சொல்றதை காட்டிலும் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்தாப்புல அந்த கலெக்டர்ஸ் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அது சார்ந்து தான் ஒவ்வொருத்தரும் முடிவெடுத்து அரசியல் சொல்லுங்க சார். ஒரு டிவிக்கில அந்த 41 பேருக்கு மேல உயிரிழந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே மனமுடைந்து நீங்க தண்ணீர் விடுறீங்க, அதை கூட விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகளை எப்படி சார் பாருங்க? எல்லாமே நாடகம் நடிப்புன்னு சொல்லி உச்சரிக்கிறாங்க. இது மாதிரி நிகழ்வுகளை இப்போ பேசும்போது நான் சொன்னேன்.
உணர்ச்சிகளும் அறிவும் சார்ந்திருந்து பேலன்சிங்காக தான் ஒரு பேச்சை அமைந்திட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த பேச்சாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக ஒரு தமிழ் இனத்திற்காக சொல்லக்கூடியதாகவும் அதை நாம் பார்க்க வேண்டும். உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக இருந்து அறிவு குன்றி போய் இருந்தது என்று சொன்னால் அது விலங்குக்கு சமமானது, அல்லது உணர்ச்சிகள் கம்மியாயிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்து சொன்னால் அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் நான் மேற்கோடிட்டு நான் பார்த்துருக்கேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம மனுஷன், குறிப்பாக அங்கே பேசும்போது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கள்ள கடவுளாக மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக.